பூமி, முத்தழகு எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. பீச்சுக்கு போகிறாங்க. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே அப்படியே குடலாம் பிடிக்கிறாங்க. அப்படியே ஸ்வேதாக்கு போயிட்டு அமுதன் குடை பிடிக்கிறாரு. என்ன ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க அமுதன், என்னதான் திட்டினீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கங்க, என்றைக்குமே உங்களுக்கு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் பேசிகிட்டே வராரு. எல்லாருமே பீச்சுக்கு வராங்க. வந்தவொடனே அப்படியே முத்தழகு பார்க்குறாங்க. அந்த பலூன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பலூன் ஷூட் பண்ணுறதுக்கு என்னன்னு கேட்குறாங்க. இந்த 5 பலூன் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா ஒரு பொம்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி முத்தழகு நீங்கள் ஷூட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. ஐயோ எனக்கு வேண்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், நான் அந்த பொம்மையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு முத்தழகு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் தான், நான் சொல்லிக் கொடுக்குறேன், அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதே மாதிரி முத்தழகு அப்படியே ஷூட் பண்ணுறாங்க. பூமியும் அப்படி பண்ணுறாரு. 2 பேருமே அப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது சரி முத்தழகு நீங்கள் பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பூமி அதை பின்னாடி வந்து ஷூட் பண்ணுறாரு. இதெல்லாம் அங்கே அந்த பலூன் விற்கிறவர் பார்த்துட்டே இருக்காரு. பார்த்து முடிச்சோம். என்னங்க நானே 5மே ஷூட் பண்ணிட்டேங்க அப்படின்னு முத்தழகு சொல்கிறாங்க. சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு வரேன், அங்கேருந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பலூன்கார் சொல்கிறாரு, என்னங்க உங்கள் ஒய்ஃப் மேலே உங்களுக்கு ரொம்ப பாசம் போல் இருக்குது, அந்த பலூன் எல்லாம் பின்னாடி இருந்து நீங்கள் ஷூட் பண்ணிவிட்டு உங்கள் ஒய்ஃப் பண்ண மாதிரி சொல்கிறீங்க, உங்களோட நல்ல ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூன்கார் சொல்கிறாரு. அப்படியே பூமி பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. வீட்டில் பயங்கர கோவமாக இருக்கார். என்ன இது, ஏன் எதுக்காக இவங்க வந்து தனத்தை கூட்டிகிட்டு 2 பேருமே மேலே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சோட வீட்டுக்கார் வராரு. வந்தவொடனே அப்படியே கதவை தட்டுறாரு. தட்டும் போது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ மாமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. மம்மி எனக்கு ஒரு சந்தேகம், இந்த தனம் அவங்க குழந்தைக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சோ எதுக்காக வந்துட்டு பேச்சுக்கிட்ட வந்துட்டு உண்மையை சொல்கிறதுக்காக வந்திருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, வேறு மயக்கத்தில் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி பார்க்குறாங்க. சரி போ, ஃபஸ்ட்டு போய் கதவை தர, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ள வீரமுத்து வராரு. வந்தவொடனே என்ன பண்ணீங்க, நீங்கள் பண்ணது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், எதுக்காக நீங்கள் தனத்தை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் தனத்தை நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அது மயக்கமாக இருக்காங்க, இது எதுவுமே பேச்சு கவனிக்கலை, ஆனால் நான் எல்லாத்தையுமே கவனித்தேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீரமுத்து சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நாங்கள் எது பண்ணாலும் கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. ஆமாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரமுத்து பயங்கர கோவமாக கேட்டுட்ருக்காரு. அஞ்சலி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எப்படியாவது அந்த குழந்தை சரவணனை கடத்திடணும், குழந்தைய கடத்தினா மட்டும்தான் அவங்க நிம்மதி இல்லாமல் திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தயா சொல்கிறாரு, நீங்கள் சொன்னது எல்லாமே கச்சிதமாக ஆளை வச்சு சூப்பராக முடிச்சிட்றேன் சரியாம்மா, இப்போ அவங்க பீச்சில் இருக்காங்க, இதுதான் கரெக்டான டைம், கையில் குழந்தைய வச்சுருக்காங்க, அப்படியே குழந்தைய பிடிங்கிட்டு நாங்கள் போயிடுறோம், அவங்களுக்கு குழந்தை கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு தயா சொல்கிறாரு. கண்டிப்பாக செய்யுங்க அதை சரியா, அவங்க எப்படியா இருந்தாலும் அங்கே வந்து நிம்மதியாக அவங்க வந்து கொண்டாடக்கூடாது, அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சரி எல்லாமே பக்காவாக முடிஞ்சோடனே உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அதே மாதிரி 2-3 ஆளுங்க வராங்க. வந்தோடனே அப்படியே பார்க்குறாங்க சுற்றி அவங்க 2 பேருமே குழந்தைய கையில் வச்சிட்ருக்காங்க. எப்படியாவது குழந்தைய பிடிங்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராங்க. வந்தவொடனே அப்படியே இவங்கெல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. முத்தழகு, பூமி, அமுதன் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே வராங்க, அப்படியே கிட்ட வராங்க, எப்படியாவது குழந்தைய தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராங்க. குழந்தைய அப்படியே பிடுங்குறாங்க, பிடிக்கிட்டு ஓடுறாங்க. பின்னாடியே பூமி, முத்தழகு எல்லாருமே ஓடுறாங்க. ஐயோ குழந்தைய விடு என் குழந்தைய விடு அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு பயங்கரமாக கத்திட்டு ஓடுறாங்க. பின்னாடி அமுதன், ஸ்வேதா எல்லாருமே ஓடுறாங்க. ஓடி அவங்க இன்னும் ஸ்பீடாக ஓடுறாங்க. பின்னாடியே பூமி திட்டிகிட்டே போகிறாரு. குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஓடிட்டே இருக்காங்க. எல்லாருமே கத்துறாங்க. சூசன் எல்லாருமே கத்துறாங்க, குழந்தைய விடுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் குழந்தைய கொடுக்கவே இல்லை. தூக்கிட்டு பயங்கர ஓட்டமாக ஓடிட்டே இருக்கான். பின்னாடியே முத்தழகு, பூமி எல்லாருமே தேத்திக்கிட்டு குழந்தை வேணும் கொடுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க.